ஹாய். தெரியுண்ணா ஆடியோண்ணா கரெக்டாக வருதா? கரெக்டாக இருக்கா கேமரா? ஓகே. போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தோட ஆரம்பிப்போமா? பேசுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நல்ல காரியத்தோட ஆரம்பிப்போம். என்ன எதுக்கு இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுமாரி இப்போது என்ன வீடியோ இப்போ பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தோடு ஆரம்பிக்கலாம் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இனிமேல் போட போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல ஒரு கண்டென்ட்டு முன்னாடி ஒன்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான வீடியோஸ் ரியாக்ஷன்ஸ் அதுமாரி கொடுக்கலாம் நான் பார்க்குறேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணி நானும் நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் தேவையானதுன்னா பிளட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன், அதுமாரி பிளட்டு நீங்களும் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பிளட்டு வந்து சில பேர் திடீர்னு அவசரத்துக்கு தேவைப்படும், அவங்க எங்கெங்கேயோ தேடுவாங்க. அப்படி எங்கேயுமே தேட வேணாம். நீங்கள் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்கள் பிளட்டு வந்து உங்களை தேடி வரும். அந்த நம்பரை வந்து நான் எங்கள் வீடியோவில் இங்கே கொடுக்குறேன். அந்த நம்பர் இது வந்து அதேமாரி இது வந்து இது ஒரு கட்சிக்கு கீழே வந்தாலும் அந்த கட்சி பேர் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கட்சி வந்து ஒரு இதுதான், அவங்களுக்குன்னு ஒன்று வேணும் பண்ணுறாங்க. ஓகே, இன்னும் சேவை பானத்தோடு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து நம்ம எதையுமே இவங்க தான் பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்லதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கட்சியை பற்றி பேசுகிறோன்னா அந்த கட்சியை பற்றியே ஆகிடும். அதனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட அவங்க யார் என்ன நல்லது பண்ணால் என்ன, எல்லோரும் நல்லது பண்ணுறாங்களா, அதை மட்டும் நம்ம அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டால் போதும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. உடனே அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அந்த இதுவே இல்லை. அந்த கட்சிக்காக தான் பேசுகிறேன், இந்த கட்சிக்காக தான் பேசுகிறேன், இவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னா இல்லை. பிளட் டொனேஷன் இது வந்து இப்போதைக்கு எங்கள் சரௌண்டிங்கில் சென்னையில் இப்போதைக்கு இங்கே ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஜாபரான்பேட்டையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுமாரி இந்த நம்பர் நான் உங்களுக்கு தரேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் டொனேஷன் வந்து தேடி வரும். நீங்கள் அதேமாரி நீங்களும் பிளட் டொனேஷன் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் அவரோட படத்தோட இன்றைக்கி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு வித்து மோஷன் போஸ்டர் நினைக்கிறேன். டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நினைக்கிறேம்மா, டைட்டில் டீசர் இன்றைக்கி ரிலீஸு. என்ன படம்னா சூர்யா சார் 42. சூர்யா சார் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் எனக்கு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு, ஏன்னா என் பேரும் சூர்யா தான், ஆனால் அதுக்காக அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கும் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆட்டிடியூடு, அவரோட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க பண்ணது, அதுக்கப்புறம் அவர் அந்த பேசுகிற விதம், நல்ல விஷயங்கள் வந்து 4 பேருக்கு சொல்கிறது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் சூர்யா சார் தான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும். அவரோட படத்தில் இன்றைக்கி அதுவும் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவாக அவரை பற்றியே நான் பேச போகிறேன். அதுவும் இல்லாமல் அவரோட படத்தோட மோஷன் பண்ணி நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். சொல்லும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். விஷுவல்லாம் வேற லெவலில் இருக்குது சத்தியமாக. ஈகிள் மியூசிக் சத்தியமா வேற லெவலுங்க. ஃபேஸை காமிப்பீங்களா சிவா ஆண்டி, சூர்யா இன் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. சத்தியமா மியூசிக் செம்மையா இருக்கு. சூர்யா சார் நேம் என்ன? கங்குவா. வேற லெவல். ஐயோ சத்தியமா கூஸ் பம்ப்ஸ்ங்க எனக்கு. 3D மொத்தம் 10 லாங்குவேஜா? வேற லெவல். 2024
சத்தியமா வேற லெவலு. அந்த கூஸ் பம்ப்ஸ் அந்த மியூசிக்கோட வேற லெவலில் இருந்தது. சூப்பர். சரி, சூர்யா சாரோட ஃபேஸை காமிச்சேன் காமிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் சத்தியமாக காமிக்கல. வெறும் டைட்டில் டீசர் தானே இன்னைக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தியமாக இதுவே சத்தியமாக வேற லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அதாமல் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான். தலைவன் வந்து பயங்கரமாக பண்ணுவாப்புல, அவரை பற்றி நமக்கு தெரியும். சத்தியமாக செம்மையாக இருந்ததுங்க டீசரு, அந்த இது டைட்டில் டீசரு வேற லெவல். நான் சத்தியமாக வேற லெவல். என்ன சொல்கிறது, விஷுவல் அந்த கிராஃபிக்ஸ் அப்புறம் அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் சூர்யா சார் மாரி அந்த அந்த குதிரையில் வர மாரி ஒரு சீன் இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் ஃபேஸ் தான் காமிக்கல, அது மட்டும் தான் லைட்டாக ஒரு டிசப்பாயிண்ட்டு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பருங்க. ட்ரீசர் அடுத்து வர ட்ரெய்லர், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும், மறந்துடாதீங்க. அப்படியே பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க வீடியோவை ப்ளீஸ். கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் செட்டப்னு பார்த்துப்பீங்க. லைட்டிங்லாம் செட் பண்ணி ரொம்ப ஃபேன் கூட போடாமல் வெறும் அந்த ஆடியோ ஒழுங்காக வரணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் ஃபேனை பண்ண வேறு ஊற்ற உட்காந்துட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுமாரி முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம பேசியிருப்போம் இதுமாரி பிளட் டொனேஷனை பற்றி. அடிக்கடி என் வாய்ஸ் குளரும், சேர்த்துக்காதீங்க. இது மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணிருக்கும்போது சொல்லுவோம். அதேமாதிரி உங்கள் வீட்டு சைடோ இல்லை உங்கள் ஏரியா சைடோ யாராவது என்ன நல்லது பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு 4 பேருக்கு தெரியட்டும். அது மூலமாக ஒரு 4 பேர் பயனடைவாங்க. புரியுதா? பிளட் டொனேஷன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். அது ஏதாவது உங்களோட பிளட் டொனேஷனை பற்றி ஏதாவது பேசணுன்னா, அதுமாதிரி வேறு ஏதாவது டொனேஷன்ஸு, அப்புறம் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, இது ஒரு 4 பேருக்கு தெரியணும் படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அதுமாதிரி நான் பேசுவேன். அதுமாதிரி என்னோடய லிங்க்ஸு கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸு, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் மெசேஜும் பண்ணலாம் எனக்கு. இப்போ அதுமாதிரி நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு 4 பேருக்கு தெரியட்டுமே. 4 பேர் தெரிஞ்சால் தப்பு இல்லையே, என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ஏன்னா மற்றவங்க அதில் ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்கள்ல. அதனால் வந்து நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணலாம். அதேமாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் இதுலேயும் சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் பண்ணுங்கள். அதுமாரி நானும் உங்கள் வீடியோலாம் அடிக்கடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவாக அதுவும் வீடியோவில் எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம இதான் பேச போகிறோம். ஒரு நல்ல விஷயத்தை அவரோட ஆரம்பித்து முடிப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி ஆயிடுச்சு பார், அப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை. பாய்.